இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கட்சி தாவல் சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு தயாராக உள்ளது. சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் கட்சி தாவல் சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து விவாதிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் பக்கத்தன் ஹரப்பான் சட்டத்தில் திருத்தங்களை முன்மொழிந்ததாகவும் ஆனால் அந்த நேரத்தில் அரசாங்கம் அவற்றை நிராகரித்ததாகவும் பிரதமர் கூறினார். தங்கள் கட்சியால் வெளியேற்றப்பட்டவர்கள் அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்தோம். ஆனால் இது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த நேரத்தில் அம்னோ உறுப்பினர்கள் தங்கள் கட்சியில் இணைந்தனர். எனவே திருத்தங்கள் தேவைப்பட்டால் யாருக்கும் விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது பற்றி விவாதிக்கலாம் என்று தாம் நம்புவதாக அன்வார் கூறினார். முன்னர் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்த்தனர் என்று சூராவ் அந்நஜாவில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அன்வார் இதனை தெரிவித்தார். பர்சத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் இடங்களை காலி செய்ய வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்துள்ளார். அப்படி அவர்கள் காலி செய்தால் அவர்களின் ராஜினாமா புதிய ஆணையை நிறைவேற்ற அனுமதிக்கும் என்று துவான் இப்ராஹிம் துவான் மான் கூறினார். 6 பேரின் இருக்கைகளை காலியானதாக அறிவிக்காமல் அவர்களை நிலைநிறுத்தி இருக்கும் சபாநாயகரின் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் நிர்வாகம் அதன் வளாகத்திலுள்ள வெப் வெண்டிங் மிஷின் செயல்பாட்டை நிறுத்தியது. புகைப்பிடிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்து விளக்கமளிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் கலந்துரையாடியதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு சட்டம் 1983 கீழ் 2004ஆம் ஆண்டு புகையிலை தயாரிப்பு கட்டுப்பாடு விதிகளின் 10வது பிரிவின் கீழ் விற்பனை இயந்திரங்கள் மூலம் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சமூக பொறுப்பாக விற்பனை இயந்திரங்களின் செயல்பாட்டை நிர்வாகம் உடனடியாக நிறுத்துமாறு அமைச்சு அந்நிறுவனத்திற்கு பரிந்துரைத்தது. அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு இணங்கியதாக அமைச்சு தெரிவித்தது. வெளிநாட்டில் வசிக்கும் 11,068 மலேசிய நாட்டை சேர்ந்த வல்லுநர்கள் நாடு திரும்புவதற்கு விண்ணப்பித்துள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு மே 31ஆம் தேதி வரை 6,969 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். மலேசிய திறன்மிக்க நிபுணர்களை மலேசியாவிற்கு திரும்ப ஈர்ப்பதற்காக பல்வேறு வரி விலக்குகள் உட்பட பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக மை ஹார்ட் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் டேலண்ட் காப் மூலம் இது வழிநடத்தப்படும் என்றும் சிம் கூறினார். மை ஹார்ட் மலேசியாவில் பல்வேறு வேலை வாய்ப்புகள், அவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி, உள்ளூர் நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கும் வாய்ப்புகள், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கான அனுமதிகள் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையில் புதுப்பித்தல்கள் மூலம் மலேசியாவில் மீண்டும் ஒருங்கிணைவதற்கான வழிகளை எளிதாக்கும் என்று அவர் இன்றைய நாடாளுமன்ற கேள்வி பதில் நேரத்தின் போது தெரிவித்தார். நாட்டில் வணிக வளாகங்கள், மளிகை கடைகள், உணவகங்கள், கார் பட்டறைகள் மற்றும் சந்தை கடைகள் ஆகியவற்றுக்கான உரிமங்களுக்கு விண்ணப்பிக்கவோ அல்லது வைத்திருக்கவோ வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி இல்லை என்று பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. உள்ளூர் விதிமுறைகளை மீறி வெளிநாட்டினருக்கு அத்தகைய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்களின் வணிக உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என அதன் அமைச்சர் ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். மேலும் இத்தகையவர்களுக்கு எதிரான சட்டத்தை வலுப்படுத்த
அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடிக்சனில் நீரில் மிதந்த நிலையில் உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை நேற்று மலாக்கா மற்றும் நெகிரி சம்பிலானின் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை உறுதிப்படுத்தியது. நேற்று மாலை 5:10 மணியளவில் உடலை கண்டதாக MMEA இயக்குனர் கேப்டன் முகமது கைரி அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். தஞ்சோங் துவானிலிருந்து தென்மேற்கு 2.2 கடல் மைல் தொலைவில் அவரின் உடலை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் மலாக்கா மற்றும் நெகிரி சம்பிலான் கடல்சார் முகப்பிடத்திற்கு அந்த உடல் கொண்டு வரப்பட்டு விசாரணைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார். குவாலா திரங்கானு பத்து ராக்கெட் குவாலா நெரூஸில் நேற்று 2 கார்கள் மோதிய விபத்தில் 3 உயிரிழந்தனர் மற்றும் 1 காயமடைந்தார். இச்சம்பவத்தில் 33 வயது முகமது இக்வான் அஹ்மத் இஸ்ரோம், அவரது மனைவி 18 வயது நூர் மீமி அலியா முகமது ஷக்ரி மற்றும் 46 வயது ஜைனி அம்பாக் ஆகியோர் மாண்டதாக குவாலா திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். நேற்று இரவு சுமார் 9:15 மணியளவில் சத்தியுவிலிருந்து குவாலா திரங்கானுவுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. ஜைனியின் கணவரான 58 வயது ரஸ்தி யாக்கோப் காயம் காரணமாக சுல்தான் நூர் ஜசீரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நூர் மீமி அலியா மற்றும் ஜைனி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் முகமது இக்வான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் அஸ்லி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.